நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூமோட ஒரு அப்டேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஹோஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எப்படி செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஜூம் மீட்டிங்கில் உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா வியூ மோர் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜூமோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும், zoom.s அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைனா ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஷெடியூல் மீட்டிங் ஒரு செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷெடியூல் மீட்டிங்கிற ஒரு செட்டிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் மீட்டிங் செட்டிங் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அலோ பார்ட்டிசிபேஷன் மேக் ஜாயின் டு பிஃபோர் ஹோஸ்ட். அதாவது ஹோஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபேஷன் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து மினிட்ஸ் இருக்குது. எந்த மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 5, 10, 15 எனி டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே உங்களுக்கு 10 மினிட்ஸ் நான் ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் கொடுத்துட்றேன். இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே ஜூமோட ஷெடியூல் மீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் அப்டேட்டட் வேர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் இந்த செட்டிங்ஸ் மினிட்ஸ் நான் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நான் சேவ் கொடுத்துட்டு நான் அடுத்து ஃபர்தர் ஆப்ஷன்ஸு நான் போகணும் நான். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஹோஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒருவேளை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்ட்டிசிபேஷன்லாம் அவங்க வந்து கான்வர்சேஷனுக்காக அவங்கள அலோவ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த செட்டிங்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஷெடியூல் மீட்டிங் பண்ணும்போது எப்படி அந்த ஆப்ஷன் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷெடியூல் மீட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட டாபிக் நேமு, அப்புறம் டேட்டு, டைம் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் இங்கே இடத்துல பாருங்கள், இங்கே டேட்டு டைம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கீழே வந்து அட்வான்ஸ்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் தான் இந்த இப்போ நம்ம கொடுத்த அந்த எனேபிள் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கீழே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேட், டைம் இதெல்லாம் டாபிக்ஸு எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, டாபிக்ஸ் கொடுத்துருவீங்க, அப்புறம் டேட் கொடுத்துருவீங்க, டைம் கொடுத்துருவீங்க, அப்புறம் உங்களோட மீட்டிங் ஐடி, உங்களோட பாஸ்கோடு இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக மீட்டிங் வந்து சேவ் கொடுக்க போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஸ்க்ரீனில் வந்து அந்த இடத்துல நீங்கள் இப்போ இங்கே செட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதா உங்களுக்கு அலோ பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி. இதில் எனி டைம்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ் இருக்குது, 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் மினிட்ஸில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இங்கே டேட் நான் இப்போ இன்றைக்கி டேட்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் நான் கொடுக்குறேன். ஸோ நான் நாளைக்கு டேட் கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock நான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஜாயின் மீட்டிங்க்கு ஹோஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபேஷன் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நான் மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ அந்த மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா மீட்டிங் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் ஸ்டார்ட் மீட்டிங் கேட்கும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜூமை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி அப்டேட் பண்ணணுன்னு கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் வீடியோஸ் அண்ட் புதுமையான ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனு வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ.